இன்றைக்கி நம்ம குடிக்கிற பால்லாம் பாலே இல்லை தெரியுமா அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஒரு டீ கடையில் பேசும்பொழுதோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்குள்ளே பேசும்பொழுதோ இதெல்லாம் ஒரு ஒப்பீனியன், இது ஒரு கான்ஸ்பிரசி தியரி அப்படின்னு நம்ம ஈஸியாக கடந்து போயிடலாம். ஆனால் ஒரு இன்ஸ்டாகிராம் தளத்திலையோ ஒரு யூடியூப் தளத்திலையோ ஒரு 5 மில்லியன் 6 மில்லியன் ஃபாலோவர்ஸ் மற்றும் அவங்க போடுற வீடியோவை தினமும் 2 மில்லியன் பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிற விஜய் சித்து மாதிரியான ஆட்கள் இவ்வளோ பெரிய கிளைம் நம்ம இன்னைக்கு குடிக்கிற பால்லாம் பாலே கிடையாது தெரியுமா, அதில் நம்ம குடிக்கிறது உண்மையிலே பசும்பால் இல்லையா? இப்ப நம்ம குடிக்கிறதுல பாதி பசும்பால் கிடையாது, எல்லாமே இந்த ஏதோ மக்காச்சோளம் இந்த மாதிரி இந்த கிழங்கு எல்லாம் இருக்குல்ல, அந்த கிழங்குல இருந்து எடுக்கிற மில்கை தான் நம்ம குடிக்கிறோம். மரவள்ளி கிழங்கும் இந்த சோளமும் சேர்க்கறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒப்பீனியனா இல்லாம ஒரு பப்ளிக் கிளைமா மாறுது. அது மட்டும் இல்லாம இது ஏன் இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குன்னா, இது பால் அப்படிங்கிறதுனால தான் இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் அப்படின்னா பால் அப்படிங்கிறது நம்மளோட கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் இருக்க எல்லாரோட வாழ்க்கையிலும் ஒன்றிணைந்த ஒரு அங்கமா ஒன்றா இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது பால் அப்படிங்கிறது ஒரு குழந்தைங்களுக்கான ப்ரோட்டீன் சோர்ஸாக இருக்குது. சின்ன குழந்தைங்களோட ஃபர்ஸ்ட் ஃபுட்டே பால் தான். அது மட்டும் இல்லாமல் வயசானவங்க வரைக்கும் எல்லாரும் பால் தான். பால் அப்படிங்கிறது நம்மளோட சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், நம்ம சோர்ஸ் ஆஃப் ஃபேட், நம்மளோட சோர்ஸ் ஆஃப் கால்சியமாக இருக்கும்பொழுது இதை பற்றி இப்படி ஒரு கிளைம் வரும்போது இதை நம்ம இன்னும் சரியாக நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவின் நோக்கம். இதை வந்து நம்ம விஜய் சித்துவை எந்த விதத்தில் அட்டாக் பண்ண போகிறதில்ல, தரக்குறைவாக பேச போகிறதில்ல. அவர் சொன்ன கிளைம் சரியா தப்பா அப்படிங்கிறத நாம் ஒரு சயின்டிஃபிக் மெத்தட் மூலமாக டெஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் அது கூட சேர்த்து பாலினுடைய எக்கனாமிக்ஸ் என்ன, பால் அப்படிங்கிறது எப்படி, அந்த டெய்ரி இண்டஸ்ட்ரி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஒரு சின்ன கிளிம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பின்னாடி இருக்க எல்லா விஷயமும் புரிஞ்சிடும். அதுதான் இந்த வீடியோவினோட நோக்கமே. அண்ட் மேலும் இப்போ விஜய் சித்து சொன்ன இந்த விஷயத்தை கேட்கும்போது எனக்கு ஒரு தேஜாவு தான் நடந்தது. ஏன் அப்படின்னா இதேமாரி தான் கடந்த 2 வருஷமாக வாட்டர்மெலன் மேலே ஒரு விஷயம் கட்டமைக்கப்பட்டது. என்ன அப்படின்னா அந்த வாட்டர்மெலனில் எரித்ரோசின் அப்படிங்கிற ஒரு ரெட் கலர் டையை போட்டுட்டாங்க, அதனால் எல்லாருக்கும் கேன்சர் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. அண்டு அது எல்லா இடத்துலையும் அப்படி சேர்த்தாங்கன்னா கிடைக்கல. 99% இடத்துல அப்படி இல்லை. ஆனால் ஏதோ ஒரு சதவீதம், ஏதோ ஒரு 2% எஃப்எஸ்எஸ்ஐ ஆஃபீஸர்ஸ் கண்டுபிடிச்சதுனால அது நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்க அந்த எக்கோ சேம்பர் எஃபெக்ட் மூலமாக இன்னும் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா இடத்துலையும் போய் அது அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சது. அண்ட் வாட்டர்மெலன் சாகுபடி செஞ்ச ஃபார்மர்ஸ் எல்லாம் நஷ்டம், அவங்களுக்கு அந்த வாட்டர்மெலன் எதுவுமே விற்கலை அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க. பாலுக்கு வந்தோன்னா இந்த பால் அப்படிங்கிற இந்த எக்கனாமியை சுற்றி ஒரு 8 கோடி குடும்பங்கள் இந்தியா முழுக்க டிபெண்ட் ஆகிருக்கு. அப்படின்னும் போது இந்த கிளைம் இன்னும் நம்ம சீரியஸாக அணுகணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவின் நோக்கம். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு களத்தின் ஒலி, உங்களின் குரலாய் நான் ஒலிப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இப்போ விஜய் சித்துவினுடைய இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான வீடியோ, ஒரு அவேர்னஸ் வீடியோ. டெஃபினட்டாக இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ நிறைய பேரை போய் சேரணும். ஏன் அப்படின்னா இதில் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். நம்ம பால் வாங்கும்போது நம்ம என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்ம கவனம் கொள்ளணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். டெஃபினட்டாக உங்களோட டைம் வேஸ்ட்டாக இருக்காது அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். மேலும் உங்களோட ஒப்பீனியன்ஸ் எதனாச்சும் இருந்தது, நீங்கள் இதை சரியாக சொல்லியிருக்க, இதை தப்பாக சொல்லியிருக்க, என்னை பாராட்டணும் இல்லை என்னை திட்டணும், இல்லை உங்களோட டாபிக் எதனாச்சும் பேசணும் அப்படின்னா டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் ட்ராப் பண்ணுங்க. ஒரு ஹெல்த்தியான உரையாடலை வச்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் சித்து சொல்கிற பேசிக்கான கிளைம் என்ன அப்படின்னா, நம்ம குடிக்கிற பால்லாம் பால் இல்லை. ஏன் அப்படின்னா அதில் ஸ்டார்ச் சேர்க்குறாங்க, மரவள்ளிக்கிழங்கு டாப்பியோக்கா ஸ்டார்ச்சோ இல்லை கார்ன் ஸ்டார்ச் சேர்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு கிளைம் மேய்க்கிறாங்க. இது ஜென்ரலாக நடக்குமா அப்படின்னா ஸ்டார்ச் அப்படிங்கிறது பாலில் கலக்கக்கூடிய ஒன் ஆஃப் த அடல்ட்ரேஷன் தான். ஏன் ஸ்டார்ச்சை கலப்பாங்க அப்படின்னா சப்போஸ் தண்ணி ஊற்றிட்டாங்கன்னா அதை மெஷர் பண்ணும்போது அந்த லாக்டோமீட்டர் காட்டி கொடுத்துரும். அப்போ அதனுடைய திக்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம், விஸ்காசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவோம். இந்த பாலில் ஸ்டார்ச்சை சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்க நம்ம இன்றைக்கி வந்து சாம்பிள்ஸை டெஸ்ட் பண்ண போகிறோம். எப்படி டெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்டார்ச் அப்படிங்கிறது ஒரு பாலிசாக்கரைட், அதுவும் ஒரு ஃபார்ம் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் தான். நம்ம மில்கில் இருக்க சுகர் இருக்குல்ல, அதுவுமே கார்போஹைட்ரேட்ஸ் தான். ஆனால் இந்த ஸ்டார்ச் அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ் இது பாலிசாக்கரைட் அப்படிங்கிறது ஒரு பாலிமர். ஸ்டார்ச்சுங்கிறது ஒரு பாலிமர். அண்ட் இதில் லாக்டோஸ் அப்படிங்கிறது ஒரு மோனோமர் தான். அது வந்து சிங்கிள் காம்போனண்ட்டாகவே இருக்கும். அப்போ அதில் அயோடின் சொல்யூஷன் ஊற்றி செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இதை நம்ம 10th ஸ்டாண்டர்ட் லேப்லலாம் செய்வோம், ஞாபகம் இருக்கா? நம்ம ஸ்டார்ச் ப்ரெசன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு அயோடின் சொல்யூஷன் ஊற்றினா ஸ்டார்ச் இருந்ததுன்னா கருப்பாக மாறிடும், ஸ்டார்ச் இல்லைனா அப்படியே அந்த அயனோட சொல்யூஷன் கலர், அந்த எல்லோ ப்ரௌன் கலர், அந்த லிக்விடுக்கு ஏற்ற மாதிரி கலர் மாறிக்கும். அந்த டெஸ்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். வாங்க, ஒரு 5 மில்க் சாம்பிள்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த 5 மில்க் சாம்பிள்ஸில் இந்த பிவோடின் இந்த பீட்டாடைன் அப்படிங்கிற இந்த சொல்யூஷனை ஊற்ற போகிறேன். அண்ட் இந்த சொல்யூஷனை ட்ராப் பண்ணும்பொழுது ஒரு இதில் ஸ்டார்ச் இல்லை அப்படின்னா அப்படியே எல்லோ கலர் மற்றும் அந்த லைட் எல்லோ கலரில் இருக்கும் பால். சப்போஸ் ஸ்டார்ச் இருந்தது அப்படின்னா அந்த கலர் வந்து டார்க் ப்ளூவாக இல்லை பிளாக்காக மாறிடும். அதுதான் இந்த டெஸ்ட்டு. நம்ம இப்போ அதை தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ முதல்ல இந்த பக்கம் இருக்க பாலில் இந்த டை போடுறோம், இந்த பீட்டாடைன் போட்டு இந்த லைட்டாக அப்படியே ஷேக் பண்ணுறோம். பெரிய எது சேஞ்சஸும் தெரியல. இதில் இன்னும் பீட்டாடைன் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் இதனுடைய கலர் எல்லோ, அப்படியே அந்த எல்லோ கலரில் தான் இருக்குது. அடுத்ததாக இந்த விஷயத்தை நம்ம ஆட் பண்ணுறோம். இதில் ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணுறோம்.
இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போதும் அதே எல்லோ கலரில் தான் இருக்குது. அடுத்து தான் இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இதனுடைய கலர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பிளாக் கலர், அந்த ஒரு பிளாக் ஆர் அந்த பிளாக்கும் ஒயிட்டும் மிக்ஸ் பண்ணால் ஒரு கிரே கலரில் இருக்கும் இல்லையா, அந்த கலரில் மாறி இருக்குது. நீங்கள் இதை பாருங்கள். இந்த சொல்யூஷனில் ஆட் பண்ணுவோம். இந்த சொல்யூஷன் ஆட் பண்ணுவோம். அது லைட் எல்லோ கலரில் தான் இருக்குது. அண்ட் அடுத்து இந்த சொல்யூஷன் ஆட் பண்ண போகிறோம். இந்த பால் ஆட் பண்ணுறோம். இந்த பால் ஆட் பண்ணும்போது ப்ளூ எல்லோ கலர் இருக்குது. நம்மளுடைய 5 சாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள், இந்த சாம்பிள் மட்டும் அந்த ஒரு டார்க் ப்ளூ அந்த பிளாக் கலர் ஆயிடுச்சு. அண்ட் இதில் ஸ்டார்ச் இருக்கு அப்படிங்கிறது ப்ளூ ஆயிருக்கு. இது இந்த பால் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். சரி, இப்போ ரிசல்ட் உங்கள் கண்ணு முன்னாடியே இருந்தது. ஆனால் இந்த டெஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்டார்ச் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதா சொல்லுதே தவிர்த்து இந்த மில்க் இண்டஸ்ட்ரி செம பர்ஃபெக்டான இண்டஸ்ட்ரி இல்லை, மில்க் இண்டஸ்ட்ரி ஒரு ஃபேக் இண்டஸ்ட்ரி, இதில் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத சொல்லுதானா கிடையாது. ஸ்டார்ச் இருக்குதா இல்லையா, விஜய் சித்துவோட கிளைம் சரியா தவறா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுற ஒரு சிம்பிளான விஷயம் தான் இது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சொல்யூஷன் வந்து பீட்டாடைன் அப்படிங்கிற சொல்யூஷன் நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் கேட்டாலே கிடைச்சிடும். இப்போ விஜய் சித்து அவர்கள் இப்போ தப்புன்னு நிரூபிச்சிட்டோம். ஆனால் விஜய் சித்து அவர்கள் முழுசாக தப்பான்னு கேட்டால் அதுவுமே கிடையாது. விஜய் சித்து அவர்கள் என்ன சொன்னார், நம்ம குடிக்கிறதெல்லாம் பாலே இல்லைன்னு சொன்னார் இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம லைட்டாக ட்வீக் பண்ணி நம்ம குடிக்கிற பாலெல்லாம் பால் மட்டுமே கிடையாது அப்படின்னு நம்ம சேர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில பாலோட இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்லாம் தரேன். எதுக்குடா பாலுக்கு இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு, பாலில் வெறும் பால் தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நீங்கள் பாருங்கள், இப்போ ஆவின் பிராண்டில் இருக்க எல்லாத்தோட போடுறேன் மில்க் சாலிட்ஸ் அப்படிங்கிற இந்த விஷயம் தொடர்ந்து வருது. அண்ட் ஆவின் டயட் அப்படிங்கிற இந்த பாலில் பார்த்தீங்கன்னா பாலே கிடையாது, வெறும் மில்க் சாலிட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஆனால் அதனால் இது ஸ்கேமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த மில்க் சாலிட்ஸை வந்து பார்த்திங்கன்னா பால்லேருந்து தான் எடுக்கிறாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி மில்க் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது நம்ம பால் கறக்கிறோம், அதை கொண்டு போய் பேக்கெட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சிம்பிளான இண்டஸ்ட்ரி கிடையாது. இன்றைக்கி மில்க் இண்டஸ்ட்ரிங்கிறது ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான இண்டஸ்ட்ரியாக போயிடுச்சு. இப்போ இதை பால்லையே பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் மில்க் இருக்குது, ஸ்டாண்டர்டைஸ்டு மில்க் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீகான்ஸ்டியூட்டட் மில்க், ரீகம்பைன்டு மில்க் இருக்குது. ரீகான்ஸ்டியூட்டட் அப்படின்னா ஒரு பாலை வந்து ட்ரை பண்ணிவிடுவாங்க. அந்த ட்ரை பண்ணதில் நம்மளுக்கு எப்போ வேணுமோ தண்ணி ஊற்றி அதை பால் ஆக்கிக்கலாம். ரீகம்பைன்டு அப்படின்னா இதில் வந்து ஸ்கிம்டு மில்க் பவுடர்னு இருக்கும், ஃபேட் இருக்கும், ப்ரோட்டீன் இருக்கும், இதெல்லாம் சேர்த்து ரீகம்பைன் பண்ணால் மில்காக வரும். இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மில்க் ப்ரொடக்ஷன். ஆனால் இதெல்லாம் ஸ்கேமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆனால் இதுவும் பால் தான். இதெல்லாமே லீகலான ஒரு விஷயம் தான். மேலும் இதெல்லாம் உங்களுக்கு லேபிள்லேயே போட்டிருப்பாங்க. நம்ம தான் அஸ் அ கன்சியூமராக அதெல்லாம் பார்க்கணும். நம்மளுக்கு அதை டீச் பண்ணப்படலைனாலும் இதுக்கப்புறம் நம்ம வாங்கும்போது எல்லா பாலையும் பார்த்து வாங்குங்க அப்படிங்கிறது என்னுடைய விஷயம். இப்போ நம்ம மில்க் இண்டஸ்ட்ரி சிம்பிள் இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆனால் இது என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க நம்மளுக்கு பால் அப்படிங்கிறது என்னன்னு தெரியும். பால் அப்படிங்கிறது என்னன்னா அது வந்து ஒரு கொலாய்டல் சொல்யூஷன். ஓகேவா, இந்த கொலாய்டல் சொல்யூஷனில் என்னென்ன இருக்குன்னா வாட்டர் தான் சால்வெண்ட். இந்த சால்வெண்ட்ல ஃபேட் இருக்கும், லாக்டோஸ் இருக்கும், மினரல்ஸ் இருக்கும், புரோட்டீன் இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தது பால் அப்படிங்கிற ஒரு கொலாய்டல் சொல்யூஷன். இப்போ இதுல 2 விஷயம் இருக்கு. நம்ம பால் பாக்கெட் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கும். நம்ம ஆரோக்கியாவோட ஆட்லாம் ஞாபகம் இருக்கா, 4.5 பால் ஆரோக்கியா, 4.5 பால்னு சொல்லுவாங்க. அந்த 4.5 அப்படிங்கிறது ஃபேட் பர்சன்ட். பாலோட தரத்தை 2 பேராமீட்டர் வச்சு செட் பண்ணுவாங்க. ஒன்று ஃபேட், இன்னொன்று SNF. ஃபேட் அப்படிங்கிறது கொழுப்பு சக்தி, SNF அப்படிங்கிறது சாலிட் நாட் ஃபேட். அப்படின்னா இப்போ பாலில் கொழுப்பை தவிர்த்து இருக்கு சாலிட் பொருட்கள், அதாவது லாக்டோஸ், புரோட்டீன் அண்ட் மினரல்ஸ், இதெல்லாம் தான் SNFல வரும். இது 2 பெர்சன்டேஜ் வச்சு தான் நம்ம பாலினுடைய தரத்தை பிரிக்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி தான் ஃபுல் கிரீம் மில்கா, ஸ்டாண்டர்டைஸ்டு மில்கா, டோன்டு மில்கா, டபுள் டோன்டு மில்க் அப்படிங்கிற கேட்டகரிஸ்லாம் வருது. அதனால இப்போ இந்த டோன்டு மில்கில் இருக்கிறதுலாம் ஃபேக் மில்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதே மாதிரி நான் ஆவின் சொன்னேன், ஆவின் டயட்டில் வந்து 100% வந்து மில்க் சாலிட்ஸ் தான் சொன்னேன். மில்க் சாலிட்ஸ்ன்றது ட்ரை பண்ண மில்க் தான், அது கூட தண்ணி கலந்து தராங்கன்றது தான் பாலுன்னு சொல்கிறோம். இப்போ இது வந்து ஸ்டாண்டர்டைசேஷன் ப்ராசஸ்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் பால் ஒரே மாதிரி கிடைக்கணும். இப்போ ஆவின் வந்து சென்னையில் ஒரு பால், ஆவின் ஆரஞ்சுன்னு சென்னையில் ஒரு பால் தந்தாங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்க மக்களுக்கு அதே ஃபேட் பர்சன்டேஜ் அதே அளவில் இருக்கணும் அப்படிங்கிறத இதனுடைய பேசிக் ஐடியா. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படிங்கிற நம்மளுக்கு பால்லாம் தட்டுப்பாடாக இருக்கும்போது இந்த கொழுப்பு சத்துங்கிறது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படி. ஏன்னா அப்போல்லாம் எருமை பாலும் கிடைக்கும், இந்த டிஃப்ரெண்ட்டான ஃபேட் பர்சன்டேஜ்லாம் இருக்கும், அது மக்கள் எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்காக இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படிங்கிற ப்ராசஸை கொண்டு வந்தாங்க. இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரும், ஏன்னா ஆல்ரெடி இதெல்லாம் இருக்கும்போது அப்போ எதுக்கு ரீகான்ஸ்டியூட்டட் மில்க் அண்ட் ரீகம்பைன்டு மில்க்னா நம்மளுக்கு எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கு ஒரு பதிலும் இருக்குது. இப்போ நம்ம பால் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா வருஷம் முழுக்க நம்மளுக்கு கிடைக்குது. அதே போல் வருஷம் முழுக்கும் ப்ரொடக்ஷன் இருந்துக்கிட்டேவும் இருக்கும். ஆனால் இந்த ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வருடம் முழுக்க சீராக இருக்காது. இன்றைக்கி ஒரு 100 லிட்டர் கிடைக்குன்னா அதே 100 லிட்டர் வருஷம் ஃபுல்லாக கிடைக்காது. ஏன் அப்படின்னா அதுலேயுமே லீன் சீசன், ஃப்ளஷ் சீசன் இருக்கும். ஃப்ளஷ் சீசன் அப்படின்னா நிறைய பால் கிடைக்கும். இந்த கொஞ்சம் வின்டர் சீசன்லாம் புல்லெல்லாம் கொஞ்சம் நல்லா
ஹெல்த்தியாக இருக்கும், மாடு நல்லா சாப்பிடும், ஹைட்ரேட்டடாக இருக்கணும் போது பால் நல்லா கொழுப்பு சத்தோட அதிகமாக பாலும் கறிக்கும். இதுவே வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கும் டீஹைட்ரேஷன் நடக்கும், அது கொடுக்குற புல்லும் அந்த அளவுக்கு செழுமையாக இருக்காது. அப்படின்னும் போது குவாலிட்டி ஆஃப் ஃபீட் சேஞ்ச் அப்படிங்கிறதுனால மாட்டினுடைய ப்ரொடக்ஷனும் கம்மியாயிடும். இது அந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு நார்ம் தான். அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த ஃப்ளஷ் சீசன் அப்படின்னு இருக்குல்ல, நிறைய கிடைக்கக்கூடிய சீசனில் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பாலெல்லாம் வந்து ஸ்கிம்டு மில்க் பவுடராவோ இல்லை மில்க் பவுடராவோ மாற்றிடுவாங்க. ஏன் அப்படின்னா மில்கை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது கொஞ்சம் காஸ்ட்லி மற்றும் நான் எக்கனாமிக்கல் விஷயமாயிடும். அதனால் அதை இதுவாக பவுடராக மாற்றிட்டு லீன் சீசன் வரப்போ, அதாவது தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய சீசன் வரப்போ இதில் தண்ணி ஊற்றி பாலாக செஞ்சிடும். இதுதான் ரீகம்பைன் மில்க் மற்றும் ரீகான்ஸ்டியூட்டன்ட் மில்க்னுடைய பேசிக் ஐடியா. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு எண்ணம் வந்துடக்கூடாதுல, ரீகான்ஸ்டியூட்டன்ட் மில்க்ன்றது தப்பு அப்படின்னு வந்துடக்கூடாதுல. ரீகான்ஸ்டியூட்டன்ட் ரீகம்பைன்டு மில்க்ன்றது நம்ம டிமாண்ட் அண்ட் சப்ளைனால வர ஒரு சின்ன ஒரு டைப் ஆஃப் மில்க்ஸ் தான், வேற எதுவுமே கிடையாது. அதே போல் ரீகான்ஸ்டியூஷன் ரீகாம்பினேஷன் அடல்ட்ரேஷன் சொல்ல முடியாது. அது ரெண்டும் இது வந்து கலப்படம் அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அடல்ட்ரேஷன் அப்படிங்கிறது என்ன, கன்சியூமருக்கு தெரியாமல் அந்த பாலுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தை ஆட் பண்ணி ஒரு தரம் குறைவான ப்ராடக்டை தரது அடல்ட்ரேஷன். ரீகான்ஸ்டியூஷன் மற்றும் ரீகாம்பினேஷன் அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ரெகுலேஷன்ஸ் அண்ட் நார்மை வச்சு டீக்ரியேட் பண்ணுறது மற்றும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறது தான் இந்த ரெண்டு ப்ராசஸ். அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாலில் எதை மாதிரியெல்லாம் அடல்ட்ரேஷன் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு ரொம்ப பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி, ஒரு பால் கறந்துட்டு அதில் நிறைய தண்ணி ஊற்றினா அது வந்து ஒரு டைப் ஆஃப் கலப்படம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டார்ச் சேர்ப்பாங்க. எதற்கு ஸ்டார்ச் சேர்ப்பாங்க அப்படின்னா, இப்போ தண்ணி ஊற்றிட்டாங்க, ஒரு 500 ml தண்ணி, 500 ml பாலுக்கு ஒரு 100 ml தண்ணி ஊற்றிட்டாங்கன்னா பாலினுடைய கெட்டித்தன்மை குறைஞ்சிடும். அப்படி கெட்டித்தன்மை குறையும் போது எல்லாருக்குமே தெரியும், என்னடா பால் இவ்வளோ தண்ணியாக இருக்கேன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டார்ச்சை கலப்பாங்க. நம்ம மாவு டேப்பியோ மரவள்ளி கிழங்கு மாவையோ இல்லை கார்ன் ஸ்டார்ச்சோ கலந்தா கொஞ்சம் குழகுழப்பு தன்மையும் கொஞ்சம் திக்னஸும் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். அதனால தான் ஸ்டார்ச்சை கலக்கிறோம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா யூரியா. இந்த யூரியா எதனால் எப்பவுமே எதனால் கலப்பாங்க, ஒரு அடல்ட்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ தண்ணி ஊற்றுறாங்கன்னா இப்போ அதை டெஸ்ட் பண்ணும்போது அதில் ப்ரோட்டீன் கண்டென்ட் கம்மியாயிடும். இப்போ அந்த ப்ரோட்டீன் கண்டென்ட் கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறது தெரியக்கூடாது தான் இந்த யூரியா ஆட் பண்ணும். இப்போ யூரியா ப்ரோட்டீனான்னு கேட்டிங்கன்னா, யூரியா ப்ரோட்டீன் கிடையாது. நம்ம ப்ரோட்டீனை டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு கெமிக்கல் மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் ஒரு சொல்யூஷனை ட்ராப் பண்ணாங்கன்னா அது அதில் இருக்க நைட்ரஜனுக்கு ஏற்ற அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். அதில் வந்து நைட்ரஜனுடைய அளவை தான் பார்ப்போம். ஏன்னா ப்ரோட்டீன் அப்படிங்கிறது ஒரு அமினோ ஆசிட். அந்த அமினோ ஆசிட்ல நைட்ரஜன் தான் பேஸ். அந்த நைட்ரஜன் எவ்வளோ இருக்குன்றதை பொறுத்து தான் ப்ரோட்டீன் கால்குலேஷன் இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ யூரியாவுடைய பேஸும் நைட்ரஜன் தான். அப்போ யூரியா ஆட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு அந்த ப்ரோட்டீன் குறையாத மாதிரி காமிக்கும். இதனால் யூரியா ஆட். அடுத்த அடல்ட்ரேஷன் எதில் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காஸ்டிக் சோடா இல்லை சுண்ணாம்புல ஆட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் எதுக்கு ஆட் பண்ணுவாங்க வேணால், நம்ம பால் அப்படிங்கிறதோட pH பார்த்தீங்கன்னா 6.7 to 7 அப்படிங்கிற அந்த ஒரு நியூட்ரல் ரேஞ்சில் இருக்கும். இதில் வந்து ஆக்டிவாக லாக்டோபெசிலஸ்லாம் இருக்கும். இதுதான் என்ன ஆகும்னா, இது அந்த பால் கூட இருக்க சுகர் அந்த லாக்டோஸ் கூட ரியாக்ட் பண்ணி தயிராக அதோட அசிடிட்டி லாக்டிக் ஆசிடை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த லாக்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதோட pH இன்னும் குறையும். அப்போ தான் தயிர்லாம் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் தயிர் ஃபார்மேஷன் ஆகிற ப்ராசஸ். இப்போ சுண்ணாம்பு போட்டாங்க, இல்லை காஸ்டிக் சோடா போட்டாங்க, இல்லை டிடர்ஜென்ட் போட்டாங்க, என்ன ஆகும்னா இதோட pH வந்து 7 above 7 or 8 போயிடும். இந்த 7 or 8 போகும்போது என்ன ஆகும்னா, இங்கே இருக்க லாக்டோபேசிலஸ் வந்து என்ன தான் ஆசிடை செக்ரேட் பண்ணாலும் அது கெட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஓகேவா, அதனால் ஷெல்ஃப் லைஃப் அதிகமாக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த காஸ்டிக் சோடா ஆட் பண்ணும். அடுத்து என்ன ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் பெராக்சைடு. இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு எதுக்குன்னா, அங்கே உள்ளே இருக்க கிருமிகள் இருக்கு இல்லையா, நம்ம இந்த புண்ணுக்கெல்லாம் போடுவாங்க தெரியுமா, அதையும் அதில் போடுவாங்க. அதில் இருக்க பாக்டீரியாஸ்லாம் செத்துரும். அதில் இருக்க பாக்டீரியா செத்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பால் சீக்கிரமாக கெட்டு போகாது அப்படிங்கிறதுக்காக ஆட் பண்ணுவோம். இதே போல் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணுற அடல்ட்ரேஷன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இதையும் தாண்டி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கவலைப்படுற விஷயம் எதுக்கு தெரியுமா, இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிடியூஸ் அப்படிங்கிறது தான். ஆன்டிபயோட்டிக்ஸ்னால் என்ன, நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு நோய் வரும்போது நம்மளுக்கு அந்த நோய் எதிர்த்து போராட நம்மளுக்கு அந்த நோய் எதிர்ப்பு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அதுதான் ஆன்டிபயோட்டிக். அதே போல் மாட்டுக்கும் நோய் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கும் ஆன்டிபயோட்டிக் போடுவாங்க. அதுக்கும் இந்த கோமாரி நோய், இந்த லம்ப் டிசீஸ் அப்படிங்கிற நிறைய நோய்கள் வரும் மாட்டுக்கும். அப்படி இருக்கும்போது அதுக்கு அந்த ஆன்டிபயோட்டிக் போடும்போது அது வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டமோ அது எல்லா சிஸ்டத்துக்குள்ளேயோ போகுது இல்லையா, அப்போ அந்த பாலுலேயும் அது இருக்கும். அது ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆன்டிபயோட்டிக் போட்ட அந்த மாட்டுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்காம என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே அதோட பாலை வந்து கறந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கோ இல்லை இண்டஸ்ட்ரிக்கோ அனுப்பிடுவாங்க. அப்படி அனுப்புனா என்ன ஆகும்னா, அந்த ஆன்டிபயோட்டிக் நம்மளுக்கும் வந்துடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஆஃப்லடாக்சின் M1 அப்படிங்கிற ஒரு பூஞ்சை. இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாட்டுக்கு தீவனம் தராங்க இல்லையா, இந்த முதல்ல ஆஃப்லடாக்சின் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய மிளகா, வெங்காயம், பூண்டு அதெல்லாம் கருப்பு கலரில் வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா, அதுதான் ஃபங்கை. அது வந்து ஒரு ஃபங்கை. இது வந்து ஒரு கெமிக்கலை ரிலீஸ் பண்ணும் நம்ம ஃபுட்டில், அதுதான் ஆஃப்லடாக்சின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த கிரவுண்ட் நட்லேயும் இருக்கும்.
பொதுவாக மாட்டுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேர்க்கடலை புண்ணாக்கெல்லாம் தீவனமாக போடுவாங்க. அப்படி போடும்போது அதில் இருக்க அந்த ஃபங்கை வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உடம்புல போயிடும். அந்த ஆஃப்லோடாக்சினோட சேர்த்து கன்சியூம் பண்ணிடும். அந்த ஆஃப்லோடாக்சின் F1 அப்படிங்கிறது மாட்டோட அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் கூடிய அது பாலில் மிக்ஸ் ஆகும்போது ஆஃப்லோடாக்சின் M1 மாறிடும். இந்த ஆஃப்லோடாக்சினை நம்ம கன்சியூம் பண்ணும்போது நம்மளுக்கு பாதிக்கப்படுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற இந்த ஒன்றும் இருக்குது. இதுதான் வித்தியாசம். பல விதமான அடல்ட்ரேஷன்ஸ், இந்த ஸ்டார்ச் அடல்ட்ரேஷன் இருக்குது, யூரியா, இந்த மாதிரி அடல்ட்ரேஷன்ஸ் மற்றும் இந்த அடல்ட்ரேஷன் தாண்டி இந்த மாடு சாப்பிட்றதுனால வர விஷயங்கள்லாம் நம்மளுக்கு இதெல்லாம் தான். இப்போ நம்ம இதெல்லாம் என்னென்ன அடல்ட்ரேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன டாக்ஸின்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். ஆனால் நம்ம இதை பற்றிலாம் கவலைப்படணுமா அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு டேட்டாவை பார்ப்போம். 2011 மில்க் சர்வே என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1800 சாம்பிள் எடுத்திருக்காங்க. அந்த 1800 சாம்பிளில் 68% 70% பால் நான் கன்ஃபார்மிங் டு ஸ்டாண்டர்ட்ஸ். அப்போ நம்ம எல்லாரும் விஷத்தையாடா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நீங்கள் அப்போ கேட்கலாம். ஆனால் அதுவும் கிடையாது. நான் கன்ஃபார்மிங் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா, SNF மற்றும் ஃபேட் பர்சன்டேஜ். இதற்கு ஒரு பர்சன்டேஜ் போட்டிருப்பாங்க. அந்த பர்சன்டேஜ் தான் பாலில் இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அது இல்லைன்னா அதை நான் கன்ஃபார்மிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கன்ஃபார்மிங்னால அது பாய்சனான்னு கேட்டால் அப்படியும் கிடையாது. ஸோ அந்த 70 to 80% கிட்டத்தட்ட 98% ஆஃப் த சாம்பிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயத்தினால தான் நான் கன்ஃபார்மிங் ஸ்டாண்டர்ட்ஸாக இருந்தது. ஏன்னா ஃபேட் டிவியேஷன், SNF டிவியேஷன் மற்றும் வாட்டர் டைல்யூஷன்னால இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 2018 2019 மில்க் குவாலிட்டி சர்வே அப்படின்னு எடுத்தாங்க. இது பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா மில்க், அப்போ அந்த காலகட்டத்தில் தான் மில்க்கை பற்றின பல மித்தெல்லாம் வந்தது. சோடா மாவு போடுறோம், அதை போடுறோம், இது போடுறோம், மில்க்கை பற்றின பல விஷயங்கள் வந்தது. அதனால் அந்த ஒரு சர்வேவே மித் பஸ்டராக தான் அவங்க பார்த்தாங்க. கிட்டத்தட்ட 6400 சாம்பிள் எடுத்தாங்க எல்லா ஸ்டேட்ஸ்லேயும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 93% மேலே இருக்க ஃபுட் சாம்பிள்ஸ் எல்லாம் சேஃப்டி அப்படிங்கிற லிமிட்டுக்குள்ளே வந்துடுது. இந்த சீரியஸ் அடல்ட்ரேஷனுங்கிறது 0.3%, 0.4% தான். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சில டாக்ஸின்ஸ் மட்டும் அந்த ஸ்டார்ச் அவ்வளோதான் இருந்ததே தவிர்த்து மற்றபடியான எந்த ஒரு பெரிய இதுவுமே, அதுவுமே அன்ஆர்கனைஸ் செக்டார் தான். இப்போ அப்படிங்கிறது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபார்மர் வந்து பாலை கலக்கிறாரு. அந்த பாலை கறந்து வந்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், கூட்டுறவு சங்கத்துக்கிட்ட கொண்டு போய் கொடுப்பாரு. அந்த கூட்டுறவு சங்கங்கள்லாம் சேர்ந்து அந்த பாலை மேனுஃபேக்சர், அதுக்கு மேலே அதை மதிப்பு கூட்டுவாங்க. மதிப்பு கூட்டி அதை பாலாவோ தயிராவோ வெண்ணெயாவோ விற்பாங்க. அதுதான் கூட்டுறவு சங்கங்கள் தான். ஆவின், அமுல், கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா நந்தினி, கேரளாவில் பார்த்தீங்கன்னா மில்மா அப்படிங்கிற இந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் மூலமாக ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. இன்னொரு விதம் எப்படின்னா, இன்னும் ஆர்கனைஸ்டாக பண்ணுறவங்க எதுனா மாடை அவங்களே வாங்கி அவங்களே மில்க் பண்ணி அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு சில பிராண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து மேனுஃபேக்சரிங் நடக்கும். அப்படி பார்க்கும்போது நம்ம இந்தியாவோட மில்க் செக்டாரில் 36% தான் ஆர்கனைஸ்டு, 64% அன்ஆர்கனைஸ்டு செக்டார் தான். ஓகேவா? அப்படி இருக்கும்பொழுது இப்போ அந்த அன்ஆர்கனைஸ் செக்டாரில் இருக்க மில்கில் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் என்ன நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா, நம்ம எக்ஸ்பர்ட்ஸ்லாம் எதை பற்றி கவலைப்படுறாங்கன்னா, ஆஃப்லோடாக்சின் ஒரு ஆன்டிபயோட்டிக்கோட கண்டாமினேஷன் பற்றி தான் கவலைப்படுறாங்களே தவிர்த்து, வி ஆர் நோ மோர் கன்சர்ன்ட் அபவுட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் யூரியா ஆர் மற்ற கலப்படங்கள்லாம் இருக்குல்ல, ஹைட்ரஜன் பெராக்சைடு, காஸ்டிக் சோடா, இதை பற்றி நம்ம பெரிய அளவில் வரி பண்ணிக்க தேவையில்ல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஏன்னா 2022 சர்வேவும் எடுத்தாங்க, 2022 மில்க் சர்வே எடுத்தாங்க. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக எடுத்த சாம்பிள்ஸில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 12 சாம்பிளோ தான் நான் கன்ஃபார்மிங் ஸ்டாண்டர்ட்ஸ்லையோ இல்லை அந்த டாக்ஸின் கொஞ்சம் அதிகமாக இருந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லையோ இருந்ததை தவிர்த்து மற்றதெல்லாம் கூலாக தான் இருந்தது. ஸோ அப்போது நேஷ்னல் ஸ்டார்ச் கான்ஸ்பிரசி அப்படிங்கிறது இல்லை. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் கெமிஸ்ட்ரியை பற்றி பேசிட்டோம். கெமிஸ்ட்ரி ஆஃப் இந்த மில்க், இந்த ஃபிசிக்ஸ் ஆஃப் மில்க் பேசிட்டோம். நம்ம அடுத்து முக்கியமாக பேச வேண்டியது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ். ஏன்னா இந்த எக்கனாமிக்ஸை பொறுத்து தான் இவங்க அடல்ட்ரேஷன்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அட் திஸ் ஸ்கேல். ஏன்னா நம்ம மில்க் அப்படிங்கிறது நம்ம உலகத்திலே நம்ம இந்தியா தான் மிகப்பெரிய பால் ப்ரொடியூசிங் கண்ட்ரி. ஓகேவா? நம்ம இந்தியாவினுடைய வருஷ ப்ரொடக்ஷன் மட்டும் பால் பார்த்தீங்கன்னா 247 மில்லியன் டன்ஸ் பால் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த ப்ரொடக்ஷனை வச்சுட்டு நம்ம ஒரு கெஸ்டிமேட் பண்ணலாம். இது வந்து ஒரு ஹைபாத்தசிஸ் தான். நான் இதை எதுக்கு பண்ணுறேங்கிறத உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 247 மில்லியன் டன்ஸ் ஆஃப் மில்க் இருக்குது. இப்போ இதில் ஒரு 1% நான் ஒரு சொன்னேன் இல்லையா, ஒரு 500 ml மில்கில் ஒரு 100 ml தண்ணி சேர்க்குறாங்க. இப்போ இந்த தண்ணியை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1%, அதாவது 6 grams ஆஃப் ஸ்டார்ச் சேர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 6 grams ஆஃப் ஸ்டார்ச்சை அப்படியே 247 மில்லியனுக்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 2.47 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஸ்டார்ச் தேவைப்படும். நம்ம இந்தியாவில் டாப்பியோக்கா ப்ரொடியூஸ் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா 8 மில்லியன் டன்ஸ் தான்.
அந்த டேப்பியோக்காலேருந்து டேப்பியோக்கா ஸ்டார்ச்சாக எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20% எஃபிஷியன்சி தான் எடுக்க முடியும், அதாவது 2 மில்லியன் டன். அப்போ அந்த 2 மில்லியன் டன் முழுசாக இந்த பால் உற்பத்தியில் வந்துருமானா ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் வர முடியாது. அப்போது ஸ்கேலாக பார்த்தீங்கன்னா கூட இதில் இந்த ஸ்டார்ச் கலக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆட் ஸ்கேல் எல்லாமே நம்ம குடிக்கிற பால் எல்லாமே பாலே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கலக்கிறது எக்கனாமிக்கலி நாட் பாசிபிள். கெமிக்கலி இட் இஸ் ஈஸிலி ஐடென்டிஃபைபிள். ஏன்னா வீட்டில் இருக்க ஒருத்தரும் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. அப்படிங்கிறதுனால இதில் இந்த ஸ்டார்ச் ஆட் பண்ணுறதும் எக்கனாமிக்கலி நாட் ஸோ ஈஸி அப்படிங்கிறது தான் நான் இந்த எக்கனாமிக் ஆஸ்பெக்ட் ஆஃப் இந்த பாலில் சொல்லணும்னு நினச்சது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்தியாவோட டைரி செக்டார் அப்படிங்கிறது வெறும் நம்ம கன்சியூமர்ஸ் மட்டும் பொறுத்த டைரி செக்டார் கிடையாது. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குமே ரொம்ப சின்ன ஃபார்மர்ஸ் தான் இந்த பாலையும் இந்த மாட்டை வளர்க்குறதையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது கிட்டத்தட்ட இது வந்து இந்தியாவினுடைய 8 கோடி ஃபேமிலியுடைய லைவ்லிஹுட் வந்து இந்த பால். இதை நம்பி சிறு விவசாயிகள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, மில்க் சொசைட்டிஸ் இருக்குது, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்குது, இவ்வளோ இருக்குது. அதனால் நான் இந்த எக்கோ சிஸ்டம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நான் சொல்லலை, ஆனால் அதை நம்பி கோடிக்கணக்கான பேர் வாழ்கிறாங்க. அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம ஒரு இவ்வளோ பெரிய ஃபாலோவர்ஷிப்பை கொண்டு இருக்கோம். நம்ம சொல்கிற நம்ம போடுற வீடியோ இத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம இன்னும் ரெஸ்பான்சிபிளாக போடணும் அப்படிங்கிறத விஜய் சித்து அவர்கள்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். ஏன்னா அவர் இந்த தர்பூசணி பிரச்சனை வரும்பொழுது அந்த தர்பூசணி விவசாயிகளுக்காக அவர் நின்றார். அவர் ஒரு சில வீடியோவில் சொல்லுவார், அதெல்லாம் இல்லைடா, அதெல்லாம் சும்மா சொல்கிறாங்க அப்படின்ட்டு அவர் சரியான ஒரு ஸ்டாண்ட்ஸை அன்றைக்கி எடுத்தார். அண்ட் இந்த வீடியோ அவரை போய் சேரணும், நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவர்கிட்ட கொண்டு போய் சேர்கிற மாதிரி பாருங்கள். நான் திரும்பி சொல்கிறேன், ஒரு ஃபுட்டினுடைய ஸ்டாண்டர்ட்ஸை பற்றி சந்தேகப்படுறதெல்லாம் தப்பே கிடையாது. ஏன்னா நம்ம என்ன கன்சியூம் பண்ணுறோம், நம்ம என்ன நுகர்றோம், நம்ம நுகரும் பொருள் மீது நம்ம கேள்வி கேட்கணும். அப்படி அந்த கேள்வி கேட்டால் தான் நம்ம ஒரு அறிவார்ந்த சமூகமாக இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஆனால் ஒரு கேள்வியை நம்ம ஆதாரமே இல்லாமல் ஒரு கான்ஸ்பிரசியோ ஒரு பதிலோ சொல்லும்பொழுது அங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. தர்பூசணிலையும் அதுதான் பிரச்சனையாக இருந்தது. அதே போல் பிளாஸ்டிக் அரிசி இருந்தது, கேபேஜில் பிளாஸ்டிக் கேபேஜ் இருந்தது, அப்படிங்கிற பிரச்சனையும் ஒரு காலகட்டத்தில் இருந்தது. ஆனால் அது பாலிலும் நடக்கக்கூடாது. நம்ம வந்து சித்துவை நம்ப வேண்டாம்னு சொல்ல, சித்துவை மாதிரி நிறைய பேர் பாலில் இந்த விஷயம்லாம் கலந்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம ஆதாரத்தோடு, இப்போ நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறோன்னா அதை ஆதாரத்தோடு வைங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஆதாரத்தோடு வச்சா மக்களுக்கும் நல்லது, அண்ட் அந்த கம்பெனிஸும் அதை திருத்திப்பாங்க. ஓகேவா, இதுதான் நம்மளுடைய விஷயம். அண்டு இதுதான் நம்மளோட வீடியோ. இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த முறை நீங்கள் பால் வாங்கும்பொழுது உங்கள் பாலில் எவ்வளோ ஃபேட் இருக்குது, எவ்வளோ எஸ்என்எஃப் இருக்குது, எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது அப்படிங்கிறத மொத்தமாக பார்த்துட்டு உங்களோட தேவை என்ன அப்படிங்கிறதுக்கு ஏற்ற அதற்கான பாலை வாங்குங்க. அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும், இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒப்பீனியன்ஸ், நீ சரி, நீ தப்பு, நீ விஜய் சித்துவை பர்சனலாக அட்டாக் பண்ணுற, நீ இந்த மாதிரி டாபிக்ஸில் வீடியோ போடு அப்படின்னு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் தங்குதடையே இல்லாமல் டெஃபினட்டாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க வித் டிக்னிட்டி. அதை நம்ம டெஃபினட்டாக ஒரு ஹெல்த்தியான உரையாடலை வச்சுக்கலாம். மேலும் இந்த வீடியோ நிறைய பேரை போய் சேரணும். ஏன்னா இதில் நம்ம ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ நிறைய பேரை போய் சேரணும் அப்படின்னா ஹைப் பட்டன் அமுத்திக்கோங்க. மேலும் இந்த சேனலோட எஃபர்ட்டுக்கு நீங்கள் அங்கீகரிப்பு கொடுக்கணும்னா இந்த சேனலுக்கு சூப்பர் தேங்க்ஸும் பண்ணுங்கள். அண்ட் மேலும் உங்களை இது போன்ற பல வீடியோக்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அருண்குமார். பாய்.